காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் உற்சவர் சிலைகளில் துளி கூட தங்கம் இல்லை என்ற தகவல் வெளியாகி பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனதால் புதிதாக சோமாஸ்கந்தர் மற்றும் ஏலவார் குழலி உற்சவர் சிலைகள் தயார் செய்யப்பட்டன. இதில் தங்க மோசடி நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த ஆவணத்தின் நகல் இந்த வழக்கை தாக்கல் செய்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது. அதில் இடம்பெற்றுள்ள தகவல் பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதாவது சிலைகள் செய்ய பக்தர்களிடம் 312 சவரன் தங்கம் நன்கொடையாக வசூலிக்க புதிதாக தயாரித்த உற்சவர் சிலைகளில் துளி கூட தங்கம் இல்லை என்ற விவரமும் அம்பலமாகியுள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பிக்கப் வேன் கட்டுப்பாட்டை இழந்து ஸ்கூட்டி மீது மோதியதில் ஒரு தம்பதியினர் தூக்கி வீசப்பட்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் ஓட்டுநர் பொறுப்பில்லாமல் ரீல்ஸ் பார்த்தபடி காரை இயக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் ரீல்ஸ் பார்த்து கொண்டே வாகனத்தை இயக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த பெண் ஐடி ஊழியர் ஒருவர் திருவான்மியூர் பகுதியில் இருந்து அண்ணா நகர் வரை வீட்டிற்கு செல்வதற்காக கேப் புக் செய்துள்ளார். அண்ணா நகர் டவர் நோக்கி சென்றபோது கார் ஓட்டுநர் காதில் ஹெட்போன் மாட்டியபடி செல்போனில் ரீல்ஸுகளை பார்த்து கொண்டு வாகனத்தை இயக்கியுள்ளார். இதுகுறித்து பெண் ஐடி ஊழியர் சமூக வலைதளத்தில் வீடியோவுடன் பதிவு செய்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓரமாக போகச் சொன்ன போலீசார் மீது ஒருவர் காரை மோத வைக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறைமலை நகரில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த காரை ஓரமாக செல்லுமாறு காவலர் செந்தில் சைகை காட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் வேகத்தை குறைப்பதற்கு பதிலாக காவலர் மீதே காரை ஏற்றுவது போல முன்னேறி சென்றார். உடனடியாக காவல்துறையினர் காரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். காரில் இருந்த ஓட்டுநர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காருக்குள்ள சிக்கி திக்குமுக்காடிய குழந்தைய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமா மீட்டிருக்காங்க. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் இவான் என்ற 1.5 வயது சிறுவன் காருக்குள் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாவியுடன் திறந்திருந்த காருக்குள் சிறுவன் சென்று தவறுதலாக கதவை மூடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினரின் உதவியால் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான்.
நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கொதிக்கலன் வெடித்துச் சிதறியதால் பெரும் விபத்து ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டம் மரக்கும்பி கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் கொதிகலன் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அம்பேத்கர் சிலைக்கு விசிகாவினர் மாலை அணிவிக்கச் சென்றபோது சாகசம் என்ற பெயரில் இளைஞர்கள் சிலர் கத்தியை சுழற்றியபடியும் புகையை கக்கியபடியும் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் உனாவ் நகரில் கோவிலுக்குள் புகுந்து அம்மன் சிலைகளின் தங்க கிரீடங்களையும் உண்டியலையும் முகமூடி திருடர்கள் திருடிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவிநாசியை அடுத்த ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சி ராக்கியாப்பட்டி பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் கோவில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். இதற்கு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. மாநில தலைவர் தாக்கி இருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே அங்கு வந்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கும் தள்ளுமுள்ளு காரணமாக காயம் ஏற்பட்டதால் அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். மதுரை அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் செய்த காரின் டயர் வெடித்ததால் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் சாலை மார்க்கமாக மதுரை ஆஸ்டின்பட்டி கூத்தியார்குண்டு அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென முதல்வர் பயணித்த வாகனத்தின் டயர் வெடித்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நல்ல வேளையாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. உடனடியாக மாற்று வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு முதல்வர் சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு சென்றார். டெல்லி நரேலா பகுதியில் அமைந்துள்ள காலணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பல மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் காயமின்றி உயிர் தப்பினர்.
பொன்னேரியில் மடிக்கணினிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் நாசர் கீழே விழுந்ததால் சில வினாடிகள் பரபரப்பு நிலவியது. குமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருடன் கார் டிரைவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அஜாக்கிரதையாக இயக்கியுள்ளார். எதிரில் வந்த கார் டிரைவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க கொண்டு விட்டுருக்கேன் பாருங்க, நடு வழி பிடிச்சி இப்ப ஒதுக்கி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, இடிக்க அளவுக்கு கிட்ட வந்திருக்காரு. சரிங்களா, இது 12M பெத்தேல்புரம் TN 74 1658. நம்ம அங்கே உங்க பேபியும் பார்த்துடலாம். சரியா, இவர் தான் திமிரு காட்டி பேசுறது. உங்க பேர் என்னது? நீங்க தான் பேசுனீங்க இல்ல அக்கா? நீங்க எல்லாரும் இதுல நீங்க பாத்துட்டு இருந்தீங்க என்ன நடந்ததுன்னு. அவர் எங்க கொண்டு வண்டியை கொண்டு விட்டாரு, நான் எங்க கொண்டு விட்டுருக்கேன்னு எல்லாரும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா, 19 வயது இளம் பெண்ணை கழுத்தை இறுக்கி கொலை பண்ண காதலனை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. கண்டித்தும் இன்ஸ்டா பழக்கத்தை கைவிடாததால் நடந்த கொடூரம் இது. தென்காசி மாவட்டம் இளையரசனேந்தல் அருகே உள்ள கஸ்தூரி ரங்காபுரம் காட்டுப்பகுதி. பார்க்கும் இடமெங்கும் பசுமை நிறைந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு இளம் பெண் துள்ள துடிக்க கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதை செய்த கொடூரன்தான் போலீஸ் வாகனத்தில் முக்காடு போட்டு அமர்ந்திருக்கிறார். எதிர்காலத்தில் காக்கி உடை அணிந்து காவலராக வேண்டும் என்ற கனவு கண்டவர் தற்போது கைவிலங்கு மாட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் உமா. 19 வயதான இவர் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் காவலர் தேர்வுக்காக படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல கோச்சிங் சென்டருக்கு சென்ற உமா திடீரென மூச்சு பேச்சின்றி கஸ்தூரி ரங்காபுரம் காட்டுப்பகுதியில் கிடப்பதாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்புலன்ஸ் குழு அங்கே மயங்கி கிடந்த உமாவை பரிசோதித்துள்ளனர். அப்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்ட பயங்கரம் தெரிந்திருக்கிறது. உமாவுக்கு என்ன நடந்தது, ஏன் திடீரென மரணம் என்று அனைவரும் விழி பிதுங்கி நின்ற வேளையில்தான் தென்காசி மாவட்டம் குளக்காட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற நபர் உமாவை கொலை செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார். ராஜேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. உமா பயிற்சி பெறும் அதே கோச்சிங் சென்டரில்தான் ராஜேஷும் காவலர் தேர்வுக்காக படித்து வந்திருக்கிறார். எப்படியாவது காவலராகிவிட வேண்டும் என்ற வைராக்கியம் இருவரையும் சந்திக்க வைத்து நட்பை உருவாக்கியது. அந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறி இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் உமா இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறார். ஆனால் அது ராஜேஷுக்கு பிடிக்கவில்லை. இதனால் இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டை தவிர்க்குமாறு கண்டித்திருக்கிறார். ஆனால் உமா அதை கேட்கவில்லை. தொடர்ந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி போஸ்ட் போட்டு வந்துள்ளனர். இதனால் காதலர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை நடப்பதும் பின் பேசி சமாதானம் செய்வதும் வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவது தொடர்பாக பிரச்சனை இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ராஜேஷின் கட்டுப்பாடுகளை தாங்க முடியாமல்
காதலை முறித்து கொண்டு இருவரும் பிரிந்து விடலாம் என உமா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சம்பவத்தன்று நேரில் பேசி சமாதானம் செய்ய உமாவை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் ராஜேஷ். அதன்படி நடுவப்பட்டியிலிருந்து சிவகாசி செல்லும் சாலையில் கஸ்தூரி ரங்காபுரம் கிராமத்தை அடுத்துள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அங்கே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ராஜேஷ் உமாவிடம் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் உமா திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் காதலி என்றும் பாராமல் உமா கழுத்தில் இருந்த துப்பட்டாவாலேயே அவரின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. முதலில் உமா மயங்கிவிட்டார் என்று நினைத்த ராஜேஷ் ஆம்புலன்ஸை வரவழைத்திருக்கிறார். ஆனால் அவர் இறந்துவிட்ட செய்தி அறிந்து காவல் நிலையத்தில் சரணடைய சென்றிருக்கிறார். அதன் பிறகுதான் பெரிய வேடிக்கையே நடந்திருக்கிறது. முதலில் ராஜேஷ் அருகிலிருந்த வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைய சென்றுள்ளார். ஆனால் உமாவின் சடலம் கிடந்த இடம் தங்களது எல்லைக்குள் வரவில்லை என திருவேங்கடம் காவல் நிலையத்தை கைகாட்டியிருக்கிறார்கள். பின்னர் திருவேங்கடம் காவல்துறையினரும் இது தங்களது எல்லைக்குள் வரவில்லை என கை கழுவி உள்ளனர். அடுத்ததாக வந்த கழுகுமலை காவல் நிலைய போலீசார் இது தங்களது எல்லைதான் என ஒரு வழியாக சமாதானத்திற்கு வந்துள்ளனர். இப்படி தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி என 3 மாவட்ட காவல்துறையினரும் சாப்பு 3 விளையாடி முடிவுக்கு வந்துள்ளனர். பின்னர் கழுகுமலை போலீசார் உமாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு ராஜேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் சண்டையில் காவலராக நினைத்த ஒரு காதல் ஜோடியில் காதலன் சிறைக்கும் காதலி கல்லறைக்கும் சென்ற சம்பவம் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.